உலகின் மிகப்பெரிய இராணுவம், உலகின் மிக அதிக செலவில் ஆயுதங்கள். ஆனால் ஒரு சிறிய நாடான வியட்நாமிடம் அமெரிக்கா தோற்றது. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அமெரிக்கா வியட்நாமில் எதற்காக தோற்றது, யார் காரணமாக அது நிகழ்ந்தது, முடிவில் வியட்நாம் என்ன வெற்றியை பெற்றது. நன்டீங்களின் ஆரம்பத்தில் வியட்நாம் பிரான்சின் பிடியில் இருந்து விடுதலை பெற்றிருந்தது. ஆனால் இந்த விடுதலை ஒரு புதிய போராட்டத்திற்கு வழிவகுத்தது. வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் இடையே ஒரு உள்நாட்டு போர். அமெரிக்கா கம்யூனிசத்தின் பரவலை தடுக்க வேண்டும் என்ற நோக்கில் தெற்கு வியட்நாமுக்கு ஆதரவாக போரில் குதித்தது. அமெரிக்கா நினைத்தது இது ஒரு குறுகிய போர். அவர்கள் எதிர்பார்த்தது ஒரு நேரடி இராணுவ போர். தங்கள் ஹைடெக் ஆயுதங்களும் பலம் வாய்ந்த படைகளும் விரைவில் வடக்கு வியட்நாமை வீழ்ச்சிவிடும் என்று அவர்கள் நம்பினர். ஆனால் அவர்கள் கணக்கு தப்பா போய்விட்டது. வியட்நாமிய போராளிகள் கெரில்லா தந்திரங்களை பயன்படுத்தினாங்க. மலைகளும் காடுகளும் நிலத்தடி சுரங்களும் இவை அனைத்தும் அமெரிக்க வீரர்களுக்கு புதியது. அடர்ந்த காடுகளுக்குள் பதுங்கி இருந்து தாக்குதல் நடத்துவது, நிலத்தடி சுரங்கங்களை பயன்படுத்தி அமெரிக்க படைகளுக்கு ஹெவி கேஷுவல்டிஸ் ஏற்படுத்துவது என வியட்நாமியர்கள் தங்கள் போர் உத்திகளை மாற்றிக் கொண்டே இருந்தனர். அமெரிக்க வீரர்கள் தாங்கள் யாருடன் எதற்காக போரிடுகிறோம் என்பதையே புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தனர். அவர்களின் பழக்கப்பட்ட போர் முறை இங்கே வேலை செய்யவில்லை. வியட்நாமியர்களின் மன உறுதியையும் போராட்ட வெறியையும் அவர்களால் சமாளிக்க முடியவில்லை. இந்த போர் அமெரிக்காவின் இராணுவ பலத்தை மட்டுமல்ல, அவர்களின் அரசியல் மற்றும் தார்மீக நிலைப்பாட்டையும் கேள்விக்குறியாக்கியது. 1968 ஜனவரி 30 வியட்நாமிய புத்தாண்டு தெனமான தெட் பண்டிகை. அமெரிக்கா ஒரு அமைதியான காலத்தை எதிர்பார்த்தது. போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் அதுவே வியட்நாமிய போராளிகளின் மிகப்பெரிய தாக்குதல் சந்தர்ப்பமாயிருந்தது. வடக்கு வியட்நாம் படைகள் மற்றும் வியட்காங் போராளிகள் தெற்கு வியட்நாமில் உள்ள 100க்கும் மேற்பட்ட நகரங்கள் மற்றும் இராணுவ தளங்கள் மீது ஒரே நேரத்தில் பிரமாண்டமான தாக்குதங்கினர். இந்த தாக்குதல் அமெரிக்க மக்களின் நம்பிக்கையை உடைச்சது. போர் முடிவுக்கு வருகிறது என்ன நம்பிக்கையில் இருந்த அவர்களுக்கு இந்த தாக்குதல் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அமெரிக்க ஊடகங்கள் நேரடியாக காட்டியது இந்த போர் வெற்றிகரமானதல்ல. வியட்நாமில் நடப்பது வெறும் சிறிய மோதல்கள் அல்ல, மிகப்பெரிய ஒரு போர் என்பதை அமெரிக்க மக்கள் உணரத் தொடங்கினர். தெட் தாக்குதல் அமெரிக்காவின் வியட்நாம் கொள்கையில் ஒரு திருப்பு முனையா அமைந்தது. போரை ஆதரித்தவர்களின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியது. போரை எதிர்த்து மாணவர்கள், அறிவுஜீவிகள் மற்றும் பொதுமக்கள் தெருக்கள் இறங்கி போராட்டம் நடத்தினர். வியட்நாம் போர் அமெரிக்காவின் வீதிகளுக்கு வந்து சேர்ந்தது. பல்கலைக்கழக வளாகங்கள் போராட்ட களங்களாக மாறின. ஸ்டாப் தி வார், பிரிங் ஆர் பாய்ஸ் ஹோம் போன்ற முழக்கங்கள் நாடு முழுவதும் எதிரொலித்தன. மாணவர்கள் மட்டுமல்ல, போருக்கு எதிராக குரல் கொடுத்தனர். சிறுபான்மையினர், மத தலைவர்கள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் போரை எதிர்த்து ஒன்று திரண்டனர். முன்னணி இசை கலைஞர்கள் போர் எதிர்ப்பு இசை நிகழ்ச்சிகளை நடத்தினர். ஹாலிவுட்டில் பல நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் போர் எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்தனர். அவர்களின் செல்வாக்கு மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அமெரிக்க ஊடகங்கள் போரின் பயங்கரங்களை மக்களுக்கு நேரடியாக காட்டின. போரில் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்த அமெரிக்க வீரர்களின் படங்கள் அமெரிக்க மக்களின் மனதை நடுங்க வைத்தன. அரசியல் வட்டாரத்திலும் போருக்கு எதிரான எதிர்ப்பு வலுப்பெறத் தொடங்கியது. பல செனட்டர்கள் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் வியட்நாம் கொள்கையை கடுமையாக சாடினார்கள். Chapter 4 Vietnamin மக்கள் எதிர்ப்பு. In Vietnam, it wasn't just one warrior who achieved victory. Every Vietnamese person turned into a warrior. Farmers, women, children, everyone was part of the military.
The northern Vietnamese forces received immense support from the people in the south. By providing food, shelter and intelligence, they aided the warriors. In places that seemed like ordinary villages, there were underground tunnels, hidden traps. Everything was meticulously planned. A people's struggle, one that couldn't be destroyed. The American forces struggled to identify who was the enemy and who was a friend. Every person they trusted could potentially turn into an adversary. This unity and steadfast resistance of the Vietnamese people presented a significant challenge to the American forces. Chapter 5. பொருளாதார அழுத்தம். வியட்நாம் போர் அமெரிக்காவுக்கு ஒரு நிதி சுமையாக மாறியது. ஒரு நாளைக்கு மில்லியன்களை செலவழித்தது. ஆனா வெற்றிக்கான குறிக்கோள் தெரியவில்லை. போர் நீண்டுட்டே சென்றதா அமெரிக்க பொருளாதாரம் பாதிக்க தொடங்கியது. பணவீக்கம் அதிகரித்தது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்தது. நாடு உள்ளேயே பயமுறுத்திய எதிர்ப்பு, வெளியே ஆபத்து நிறைந்த போராட்டம். இது ஒரு நீளமான நிதி சுமையாக மாறியது. அமெரிக்க மக்கள் தங்கள் வரிகளில் இருந்து போருக்கு செலவிடப்படும் பெரும் தொகையை எதிர்த்தனர். அவர்கள் அரசாங்கத்தை நோக்கி போரை நிறுத்தி நம் பணத்தை நம் நாட்டுக்கு செலவிடு என்று கோஷமிட்டனர். அமெரிக்க அரசாங்கம் ஊக்கத்தை இழந்து பின்னடைய தீர்மானித்தது. Chapter 6 சைகான் வீழ்ச்சி. 1970 அமெரிக்கா வியட்நாமில் இருந்து தனது படைகளை வாபஸ் பெற்றது. ஆனால் போர் முடிவுக்கு வரவில்லை. வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் இடையே சண்டை தொடர்ந்தது. லிங்கெய்ன்ஸ் MVG-5 ஏப்ரல் 30 சைகான் வீழ்ந்தது. அமெரிக்கா அதன் கடைசி வீரர்களையும் வெளியேற்றியது. தென் வியட்நாம் அரசு முற்றிலும் வீழ்ந்தது. வடக்கு வியட்நாம் அமெரிக்காவிலிருந்து ஆண்டுகளா பங்குகளை ஒரு நாளில் முடித்தது. இது அமெரிக்க வரலாற்றில் ஒரு பெரிய இராணுவ தோல்வியாக பார்க்கப்பட்டது. சைகானில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் பணிபுரிந்த அமெரிக்கர்கள் மற்றும் வியட்நாமியர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் அவசரமாக வெளியேற்றப்பட்ட காட்சிகள் போரின் பரிதாபகரமான முடிவை உலகுக்கு உணர்த்தின. வியட்நாம் போர் அமெரிக்காவின் இராணுவ மற்றும் அரசியல் மதிப்பை குறைத்தது மட்டுமல்லாமல் அதன் மக்களிடையே பெரும் பிளவையும் ஏற்படுத்தியது. Chapter 7 யுத்தத்தின் பாடங்கள். வியட்நாம் போர் உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான பாடமாக அமைந்தது. இந்த போர் இராணுவ பலம் மட்டும் போதாது என்பது உலகுக்கு உணர்த்தியது. மக்களின் ஆதரவு இல்லாத ஒரு போரை வெல்ல முடியாது என்பதை அமெரிக்கா கற்றுக்கிட்டது. கம்யூனிசத்தை எதிர்ப்பதற்காக மட்டுமே வேற்று நாடுகளில் தலையிடுவது ஆபத்தானது என்பதையும் இந்த போர் நிரூபித்தது. வியட்நாம் போரின் வெற்றி என்பது ஒரு போர் வெற்றி இல்லை, ஒரு மக்கள் வெற்றி. ஒருமிச்ச எதிர்ப்பு, திட்டமிட்ட இயக்கம், வெளி ஆதரவு, இதுதான் உண்மையான வெற்றியின் மூலசூறுகள். அமெரிக்கா இந்த போருக்கு பிறகு உலகத்தில் போர் தீர்வுகளை சீரமைத்தது. வியட்நாம் அதன் வரலாற்று போருக்கு பிறகு புதிய வளர்ச்சி பாதையில் நுழைந்தது. அவுட்ரோ. வியட்நாம் போர் ஒரு சோகாப்பியம். ஆனா அதே நேரத்தில் மனித மனத்தின் உறுதிக்கும் விடுதலைக்கான துடிப்புக்கும் ஒரு சான்று. இந்த போர் வியட்நாமை உலகப்படை ஒரு புதிய இடத்துக்கு கொண்டு சென்றது. இன்று வியட்நாம் ஒரு துடிப்பான பொருளாதாரத்தையும் வளர்ந்து வரும் ஜனநாயகத்தையும் கொண்ட ஒரு நாடா உருவெடுத்துள்ளது. அடுத்த அத்தியாயத்தில் போருக்கு பிறகு வியட்நாமின் மாற்றம், வளர்ச்சி மற்றும் உலகத்தில் அதன் டுடேஸ் பவர் பொசிஷன் பற்றி பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.